ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழன் சுப்ரீம். நான் உங்கள் சஷ்வன். ஓட மேட்ச் ஆட போகிறோம். பஞ்சாப் டெக்கன். ஏற்கனவே 3 வீடியோ போட்டிருக்கேன். 2 வீடியோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வருது. அப்புறம் தேர்ட் வீடியோ பேட்டிங் ஆனோம். ஏற்கனவே நம்ம ஒரு 7 overs கிட்ட ஆடி இருக்கோம். இனிமேல் மிச்சம் இருக்கிற ஓவர் அண்ட் டார்கெட்டை சேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் முதல் பந்து ஃபர்ஸ்ட் பால் இந்த எபிசோடில் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியோட ஆரம்பிச்சிருக்காரு. ஃபிளிக் ஷாட் குமார் சங்கக்காரா கிட்ட இருந்து. நம்ம இந்த மேட்ச் சீக்கிரமாக ஜெயிச்சு செகண்ட் மேட்ச் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் 2 இன்னிங்ஸ் இருக்கிறனால தெரியும். பாருங்க ஸ்கோர் கார்டு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 135 அடிச்சுருந்தாங்க. இன் 20 overs 2 விக்கெட்டாக போயிருந்துச்சு. மோட்டாராக 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ மோர் 40 runs கிட்ட தான் வேணும். சீக்கிரமாக முடிக்கிறவங்க தான் அடிக்க போகிறோம். அடிக்க போனேங்க, ஆனால் பேட்டில் படலை. சீக்கிரமாக அடிக்க போகலாம். நவுண்டு போய் அடிக்கலாம். பட்டுருக்கு போரா இல்லைங்க, சிங்கிள் தான் வந்திருக்கு. சிங்கிள் வந்தால் ஜெயிக்க முடியாதுங்க சீக்கிரமாக. அதனால் சீக்கிரமாக நிற்கிறக்காக ஒரு அட்டாக்கிங் ஷாட் போனேன். கோல் வச்சு அண்ட் நான் சொல்ல நினச்சேன், வீடியோஸ் பார்க்குறவங்களில் 70% ஆஃப் தம் நம்ம வீடியோ இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னும் விக்கெட் நியூஸ் பேசிகிட்டு இருக்க போல. விக்கெட் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ரிவ்யூலாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு அண்ட் சொல்லிட்டு இருந்தேன். நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்க 60% ஆஃப் தம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ யுவராஜ் சிங் வராரு. 2 லெஃப்ட் ஹேண்டர். யுவராஜ் சிங் சார் 6 சிக்ஸர்ஸ் அடித்தவர் தான். அதுதான் அடிச்சிருக்காருங்க ஃபஸ்ட்டு பாலே. நான் சொல்கிறேன், நம்ம சீக்கிரமாக அடித்து செகண்ட் வீடியோ போடலாம். அதுக்கு தான் நான் இப்படி ஆடுறேன். இப்போ வர எல்லா பாய்ஸும் அடிக்கிற மாதிரி தான் போகிறேன். ஆஸ்திரேலியா யாருமே இல்லை. அங்கே தான் நான் அடிக்க போகிறேன். அடிச்சிருக்காங்க 4. ஆமாம், 4 வந்திருக்காங்க கேப்பில். பேக் டு பேக் 4 ஃபார் யுவராஜ் சிங். நல்ல ஒரு ஷாட். இன்னும் 2-3 10 overs இருக்க பார்க்கணும். பவுலர் வந்திருக்காரு ஹாரிஸ். 51 runs வேணும். நான் பார்க்கல. ஷாட் அடிச்சிருக்கிறாரு. 4 வந்திருக்கு அண்ட் 50 அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு இன்னிங்ஸ். அந்த 4ஓட 50 வந்திருக்கு. 50 of 20 balls தான். நல்ல ஒரு இன்னிங்ஸ். நல்லா ஆடி இருக்கிறாரு. இன்னும் கம்மி ரன்ஸ் தான் வேணும். சீக்கிரமாக அடிச்சு பார்க்கலாம். ஜஸ்டில் ஸ்டம்பில் அடிச்சிருக்கோம். ஜஸ்டில் ஸ்டம்ப் அடிச்சாரு. லக்ஸேஷன் வந்துட்டு அதே பால் தான் போட்டுருக்காரு. பேக் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் அங்கே இருக்கிறாரு. 6ஆ? ஆமாங்க, 6 வந்திருக்கு. நல்லா ஆடிட்டு இருக்கிறாங்க அவங்க குமார் சங்கக்காரா. போன மேட்ச்சே
வருதுன்னு அவ்வளோ பெரிய பண்ணல. 90 மீட்டர்ஸ் வச்சுங்க. இதுக்கே 90 மீட்டர்ஸ் வேணாம், மிகவும் பெருசு. தான் 90 மீட்டர்ஸ் வந்துருக்கு. ரைட் அடிக்கலாம். அடிச்சிருக்கோம். சிக்ஸா? ஆமாங்க, பேக் டு பேக் சிக்ஸ் வச்சுங்க. சும்மா சங்கக்காரர்கிட்ட இருந்து இவர் இன்னைக்கு 100 போட வைக்கலாம். 100 போட வைக்கலாம். இவ்வளோ ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆட வச்சாங்க. இவ்வளோ 35 ரன்ஸ் வேணும். என்ன இருக்குங்க, இன்னும் 38 ரன்ஸ் வேணும். கடைசி பால் மட்டும் சிங்கிள் இருக்கும். இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடலாங்க. யாருங்க அண்ட் சிக்ஸ், ஹேட்ரிக் சிக்ஸ் வச்சுங்க. இதே மாதிரி தான் ஆடணும். இப்போ இன்னும் 29 ரன்ஸ் தான் வேணும். 29 ரன்ஸ் தான் வேணும். அண்ட் சிங்கிள் ஆடலாம். ஏன்னா இவ்வளோ 100 அடிக்கிறதுன்னு 32 ரன்ஸ் தான் வேணும். ஜெயிக்கிறதுக்கு இன்னும் 29 ரன்ஸ். இந்த ரன்னை சேர்க்க 28 ரன்ஸ் வேணும். அடிக்கலாமா, அடிக்க முடியுமா பார்ப்போம். 100 அடிக்க வைக்கலாம். ரோஹித் சர்மாங்க, பாருங்க, ரோஹித் சர்மா தான் வந்திருக்கிறாரு. இந்த சீசனில் தான் அவர் ஹேட்ரிக் எடுத்தார். 28 ரன்ஸ் வேணும். 90 ஆடலாம்ட்டு 6, கடைசி 4 பால்ஸாக ஒரு 6ல தாங்க டீல் பண்ணிட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே நம்ம ரோஹித் சர்மா 6ஓட வெல்கம் பண்ணியிருக்கிறோம். ரோஹித் சர்மா 6 மேன் பார்க்குறோம். 3 வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் 87 மீட்டர்ஸ் இருக்குது. பார்க்குறோம். நம்ம 28 ரன்ஸ் வேணும். ஆனால் நம்மள ஃபைனலிஸ்ட் அடிக்க போட்டுட்டா. எஸ், 6ங்க. 6 மேலே இது புரிகிறது. அதான் நான் சொல்கிறேன், நம்மளுக்கு 28 தான் டார்கெட். ஆனால் நம்மளுக்கு 31 ரன்ஸ் வேணும். ஒரு ஆஃப் சென்ச்சுரி அடிக்கிறதுக்கு 16 ரன்ஸ் தான் வேணும். நம்ம 30 ரன்ஸ் அடித்தோட அனதர் 6ங்க. 3 சிக்ஸஸ் வரும். அண்ட் 10 ரன்ஸ் தானே வேணும். ஒரு 10 ரன்ஸ் தான் வேணும் இன்னும். ஆனால் இவருக்கு இன்னும் 13 ரன்ஸ் வேணும். என்னங்க பண்ணலாம், ஒரு ஐடியா கொடுங்க. ஒரு 6 அண்ட் ஒரு 2 அடிச்சுட்டு ஒரு 6 அடிக்கலாமா? அப்போ வந்து எவ்வளோ ரன் வரும்? 14 ரன்ஸ் வந்துடும். எஸ், அப்படி பண்ணலாங்க. அது வேணால் பண்ணலாம். ஃபோர் வந்துடுச்சுங்க. சரி, 4 தான். 4. இப்போ 2 ரன் ஓடிட்டு 53 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அதுக்குள்ளே வந்துடுச்சுங்க. இவங்க ரன் சேர்த்துட்டோம். இப்போ எவ்வளோ ரன்ஸ் வேணும்னா 6 ரன்ஸ் தான் வேணும். ஆனால் 9 ரன்ஸ் வேணும். அதனால் ஒரு 2 போடலாம். எப்படியே போட்டலாம். கடைசி போல் ஒரு டாட் சொல்லிடலாம். அண்ட் 94ல் நம்ம வந்துட்டோங்க. இப்போ யுவராஜ் ஒரு டாட் பண்ண வச்சிடலாம். எஸ், இன்னும் 3 ரன் தான் வேணும். நம்ம இப்போ 6 அடிக்க போகிறோம். அந்த பால் 4 போகாமல் 6 பாயிண்ட்ஸ்னால் என்னத்துக்கு இதாக இல்லைங்க. அதுதான் இந்த 4 மட்டும் அடிக்காமல் 6 பாயிண்ட்ஸ்னால் என்னத்துக்கு நம்மளுக்கு வந்திருக்காங்க. அந்த ஸ்பின்னர் சைமன்ஸ் தான் வந்திருக்காரு. 6க்கு தான் நம்ம பார்க்கணும். இப்போ 6 6 6 வருமா? 6 அந்த ஃபீல்டில் எதிர்த்து அடிச்சிருக்காங்க. நோ, 4 தான் வந்திருக்கு. ஓ நோ, குமார் சங்கக்கர 100 மிஸ் பண்ணிட்டாருங்க. ஓ நோ, மேட்சை வின் பண்ணாலுமே அவரோட
செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டோங்க நம்ம. ஓ நோ, தான் பார்த்தோம். ஆனால் குமார் சங்கக்காரா தாங்க மேன் ஆஃப் தி மேட்ச். நல்ல ஒரு இதுங்க. ஓகே, நம்ம இந்த எபிசோட் இந்த இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு. இதான் இங்கே பார்க்குறோம். அண்ட் 10 மேட்சஸ் 9 drawn அண்ட் ஒரே ஒரு லூஸ் தான். நான் சொன்னதில்ல போன வீடியோ இதில் சொன்னோம், இந்த மாதிரி வின் பண்ணால் ஒரு 5-6 ரன் ரேட்டை வரும். ஆனால் இதில் 24.43 ரன் ரேட் கொடுத்து வச்சுருக்குறாங்க. அதுதான் இது. நெக்ஸ்ட் மேட்ச் யார் கூட? நெக்ஸ்ட் மேட்ச் நம்மளுக்கு டெல்லி டைனமிக்ஸ், நோ நம்மளுக்கு மும்பை லெஜண்ட்ஸ் கூடங்க. நம்மளோட செகண்ட் மேட்ச் மும்பை லெஜண்ட்ஸ் கூட. அன்னிதாங்க 404 குமார் சங்கக்காரா அண்ட் 10 விக்கெட்ஸ் ஸ்ரீசாந்த்ங்க. அண்ட் செகண்ட் மேட்ச் இந்த எபிசோடில் நம்ம எல்லாமே மீடியமில் தான் வச்சு ஆடலாம். இந்த தடவை நைட்டில் ஆடலாம். அண்ட் வில் கோ டு மும்பை ஸ்டேடியம். அண்ட் நம்மளோட லைனப் அதே தான் இருக்கும். இந்த லைனப் நல்லா செட் ஆயிருக்கு. நம்ம இவரை ஷான் மார்ஷ் யுவராஜ் சிங் எல்லாம் கூட்டிகிட்டு வரலாம். அண்ட் அனதர் லெஃப்ட் ஹேண்டரையும் கூட்டிகிட்டு வரலாங்க. ஷான் மார்ஷுக்கு பதிலாக யூ கவுல் வருவார். அண்ட் கேப்டன் வில் பி குமார் சங்கக்காரா. அவர் இன்னைக்கு கீப்பிங் பண்ண மாட்டாருங்க. குமார் சங்கக்காரா இன்னைக்கு கீப்பிங் பண்ண மாட்டார். அதுக்கு பதிலாக கோல் ஒருத்தர் கீப்பிங் பண்ணுவார். அண்ட் மும்பை லெஜண்ட்ஸோட டீம் சச்சின் டெண்டுல்கர், ஜெயசூர்யா, தோனி, அஜிங்கிய ரஹானே, அஷ்ரஃபுல், நாயக், ஷா, ஹர்பஜன் சிங், லசித் மலிங்கா, குல்கர்னி அண்ட் ஜஹீர் கான். நம்ம ஸ்ரீகர் தவன் எடுத்துகிட்டு வரலாம். டொமினிக் பல்லா அண்ட் டேன் பிராவோ ஆல்சோ பண்ண அஷ்ரஃபுல் பதிலாக. வேறு யார் நம்மளுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் இருக்காங்க? மெக்லேரன் இருக்காரு. அண்ட் சச்சின் டெண்டுல்கர் வில் பி த கேப்டன். அண்ட் டாஸ் டைம் வந்துருச்சு. டெய்ல்ஸ் யூஸ் பண்ணுறேங்க. டாஸ் வின் பண்ணால் பவுலிங் தான். அண்ட் எஸ், டாஸ் வின் பண்ணிட்டோம். பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்கோங்க. நம்ம சேசிங் பண்ணலாம். இந்த மேட்ச் லைனப் வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்ரீசாந்த் கொடுக்கலாம். அதுதான் பர்பிள் கேப் ஹோல்டர். ஃபீல்டர்ஸ் என்டர்டுங்க. அண்ட் சச்சின் டெண்டுல்கர் அண்ட் சனத் ஜெயசூர்யா will be coming. New batting batter and flip ஜெயவர்தனே நிற்க வைக்கலாம். எஸ், ஜெயவர்தனே நிற்க வைக்கலாம் ஸ்லிப்பில். அண்ட் மிடான் வில் பி ஸ்ரீவஸ்தவா. ஜெயவர்தனே ஸ்லிப்பில் இருப்பாருங்க. இப்போ பவுலிங் ஸ்ரீசாந்த் போடுவாருங்க. முதல் பந்து, இந்த மேட்சோடைய முதல் பந்துங்க. தேர்ட் மேன் யாரும் இல்லை, அதான் அடிப்பாரா? முதல் பந்து சிங்கிளோட ஆரம்பிச்சிருக்காங்க. மிஸ்ஃபீல்டா? கரெக்டாக பிடிங்கண்ண. யார் அது மிஸ்ஃபீல்ட் பண்ணது? யாரும் மிஸ்ஃபீல்ட் பண்ணக்கூடாதுங்க. சனத் ஜெயசூர்யா வந்திருக்காருங்க. மிஸ்ஃபீல்ட் சொஹேல், அவர் தான் மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காரு. ஒரு அவுட் ஸ்விங்கர் போடலாங்க. சனத் ஜெயசூர்யாக்கு முதல் பந்து அடிச்சிருக்கிறாரு. எட்ஜுங்க. எட்ஜ் லக்கி பவுண்டரி. அவருக்கு பாயிண்ட்ல ஆட பார்த்தாரு, ஆனால் லக்கி பவுண்டரி. லக்கி பார்க்குறோம். இங்க நல்ல ஒரு பவுலிங், எதுவுமே சொல்ல முடியாது ஸ்ரீசாந்த். ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க வெளியில் போட்டா. அதே பந்து தான் போடுவோம்.
சிங்கிள் கம்ஃபர்டபுளான சிங்கிள்ங்க. நல்லா ஆடுறாங்க. இப்படி ஆனால் நம்மளுக்கு ஒரு பிக் டார்கெட் வரும். லாஸ்ட் பால் சச்சினுக்கு தான் போடுறோம். அடுத்த ஒரு ஸ்பின்னர் கூட்டிகிட்டு வரலாமா இல்லை பெட்லி வச்சு போகலாமான்னு பார்க்கணும். நல்ல பந்து, நல்ல ஒரு டாட். இந்த இன்னிங்ஸோட முதல் டாட். பெட்லி வச்சு இப்போ வரலாம். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பெட்லி. ஃபஸ்ட் பவுலர் அப்பரோட போகலாம். என்ன ஆகும்? கன்ஃபார்ம் விக்கெட் விழுகாது. கன்ஃபார்ம். ஏன்னா ஈஸியாக அதில் ஆடிடுவாங்க. அடிச்சிருக்காருங்க. இது நல்ல ஒரு ஷாட். ரிவர்ஸ் ஸ்வீப். தேர்ட் மன் இல்லாத பார்த்து ஆடிருக்காருங்க. போனோம். ஓவரே ஒரு லக்கி எட்ஜில் வந்துச்சு. ஆனால் அதுவும் சொல்ல முடியாது. இப்போ அவுட் ஸ்விங்கர் போடுறோம். என்ன ஆகும்? நினைக்கிற வைடு போயிருங்க. இல்லை, நெவுந்து வந்து ஆடிருக்காரு வஸ்தவா கிட்ட. ஒரு எட் ப்ராஃபிட் விக்கெட் வருங்க. இல்லைங்க, சிங்கிள் தான் கிடைச்சிருக்கு. விக்கெட் இந்த நேரத்தில் எங்கேயும் வரல. ஆனால் ரன்ஸ் வந்துட்டே தாங்க இருக்கு. எல்லா ஓவரும் வந்துருச்சு. ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் போடணும். சச்சினுக்கு கன்ஃபார்ம் ஆடிடுவார். கன்ஃபார்ம் ஆடிடுவார். ஜஸ்ட் ஆடிட்டார். அண்ட் டாட்டோட ஓவர் முடிச்சிருக்கோம். நல்ல ஒரு ஓவர்னு சொல்ல முடியாது, பட் ஓகே ஓவர். அண்ட் ஒரு நியூ எபிசோட் போடலான்னு இருக்கிறேங்க. ஆர்சிபிஎல் முடிஞ்ச உடனே ஒரு இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா ஒரு T20 T20 போனான்னு இருக்கிறேன். பேசுறதுக்குள்ளாரே அடிச்சுருக்கிறாருங்க ஒரு 4. நல்ல ஒரு ஷாட். ஜெயசூர்யா கிட்ட இருந்து இங்கே ஒரு ஃபீல்டர் வச்சா அங்கே தான் டார்கெட் பண்ணி ஆடுறாரு லெஃப்ட் சைடில். அது எங்கேயுமே அடிக்கல. ஸ்லிப்பில் இன்னொரு பாலோடு போகல. எடுத்துடலாமான்னு பார்க்குறேன், பட் எடுத்தாதாங்க ஸ்லிப்லாம் பேக்கஸ் போகும். அண்ட் சொஹேல் அங்கே வச்சுருக்கோம் பாருங்க. இதான் ஐடியா. ஃபீல்டில் டீப்பில் இருக்கோட ஈஸி ஸ்டாப்பிங்கில் ஓடிட்டாங்க. இங்கே ஒரு ஓவர் த்ரோ நான் ஃபீல்டில் குடிச்சிட்டாரு. அண்டு சச்சினுக்கு ஒரு ஷார்ட் லென்த்தில் வச்சா அடிக்க மாட்டேங்கிறாருங்க. நல்ல ஒரு டைவிங் சேவ். நல்லா சேவ் பண்ணிட்டுருக்காங்க. நல்ல ஃபீல்டிங் அண்ட் கமெண்ட்ரி ரூம். ஆஃப் பால் இந்த ஓவர். அடுத்த பெட்லியை நிறுத்திட்டு நான் மோட்டா கொடுக்கலான்னு இருக்கிறேங்க. வந்திருக்காரு, அடிச்சிருக்கிறாருங்க. ஆனால் இந்த ஃபீல்டை வச்சனால 1 ரன் தான் வரும். 1 ரன் சொல்லிட்டுனா அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட் பவுண்டரியாக வந்திருக்குங்க. நல்ல ஒரு ஓவர், ரியலி நல்ல ஒரு ஓவர். ஒரு கடைசி பந்து நல்லா தான் போட்டார். இந்த 1 ரன் தாங்க வந்துருக்கு வேண்டியது. ஆனால் ஒரு 4 வந்திருக்கு. ஆனால் ஸ்ரீசாந்த் இல்லை, எதுவுமே எடுத்துக்க மாட்டாருங்க. நான் இப்போ இதை ஆட்டோ ப்ளே கொடுத்துட்டு பவுலிங் ஆட்டோ ப்ளே கொடுத்துட்டு நான் இப்போ பேட்டிங் ஆடலான்னு இருக்கிறேங்க. ஏற்கனவே ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ ஆயிருக்கு. ஸோ வில் ஆட்டோ ப்ளேங்க. ஆட்டோ ப்ளே எஸ். அண்ட் ஆட்டோ ப்ளே பண்ணியாச்சுங்க. 20 ஓவர்ஸ்க்கு 146 எடுத்திருக்காங்க. சச்சின் 25 அண்ட் சனத் ஜெயசூர்யா 48ங்க. அண்ட் ஷிகர் தவன் 39, அஜிங்கியன் ரஹானே 14 அண்ட் வேன் பிராவோ 10, நாயர் 2. பவுலிங்கில் நல்லா போட்டிருக்கிறது மோட்டாங்க. 4 overs 20 runs and 2 wickets. பியூஷ் சாவ்லா விக்கெட்லெஸ் அண்ட் ஸ்ரீசாந்த் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் எக்ஸ்பென்சிவ் பவர்ங்க ரமேஷ் பவர் 4 overs 60 runs
கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு. சனத் ஜெயசூர்யா விக்கெட் கொடுத்துருக்காருங்க. விக்கெட் கீப்பர் தான் கொடுத்துருந்தாரு. ஓகே, வில் கோ டு பேட்டிங். நம்மளுக்கு பேட்டிங் சேம் ஆர்டரில் தான் தரப்போகிறேன். இந்த தடவை நம்மளுக்கு சங்கக்காரா அண்ட் ஜெயவர்தனே வரலாமா, இல்லை ஜெயவர்தனே இவங்களாங்க, நோ டவுட். ரெண்டு பேருமே நல்லா ஆடிட்டு இருக்கிறவங்க தான். ஸோ நவ் குமார் சங்கக்காரா அண்ட் ஜெயவர்தனே ஓப்பனிங் அண்ட் லசித் மலிங்கா வந்துட்டாருங்க பவுலிங் போகிறது. பவுலிங் கிங்கு அந்த டைமில். ஸோ கேம் லசித் மலிங்கா வந்துட்டாருங்க. ஃபஸ்ட்டு பால் என்ன போட போகிறாரு? ஒரு ஷார்ட் பால் போட்டிருக்காருங்க. அடிச்சிருக்கவங்க நம்ம ஃபஸ்ட்டு பாலு கேட்சா இல்லைங்க, 1 பவுன்ஸ். ஜஸ்ட்டில் தான் பிச்சாச்சு, 1 பவுன்ஸில் தான் போயிருக்குங்க அந்த பால். ஸோ இந்த மேட்ச் நான் பவர் பிளே வரைக்கும் ஆட போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஃபுல்லாக ஆடி இன்னொரு மேட்சும் போட போகிறேங்க. அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் மேட்ச்ங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் மேட்ச் லீக் ஸ்டேஜஸில். நெக்ஸ்ட் மேட்ச் செமிஃபைனல்ஸ் வந்துடும். ஸோ ஒன்று பண்ண போகிறேங்க. லீக் ஸ்டேஜஸை நம்ம விட்டுட்டு நம்ம செமிஃபைனல்ஸில் ஆட போகிறோம். எஸ், அதை தாங்க பண்ண போகிறோம். சொல்லிட்டு இருக்க போகிற ஒரு 4 அண்ட் பண்ணலாங்க. எஸ், நம்ம இதையும் ஆட்டோ பிளே கொடுத்துட்டு நம்ம லீக் ஸ்டேஜஸ் ஆட்டோ பிளே கொடுத்துட்டு நம்ம அண்ட் சிமுலேட் ஆயிடுச்சு. மேட்ச் தோற்றுட்டோங்க. சிமுலேட் பண்ணி ஜெயிச்சிடலாம் நினச்சோம், ஆனால் தோற்றுருக்கோம் மேட்சை. ஐயோ நோ, குமார் சங்கக்காரா. ஆனால் நம்ம குவாலிஃபை ஆகிப்போங்க, அதுவே பரவாயில்ல. அண்ட் சி மேன் ஆஃப் தி மேட்ச் யாருக்கு வரும்? சனத் ஜெயசூர்யாங்க. எஸ், 48 அடிச்சாருங்க. இதுதான் இப்போ நம்மளோட இதுங்க. டெக்கன் வாரியர்ஸ் 11 மேட்சஸ் 10 wins 1 loss. அவங்களும் நல்லா ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம செமிஃபைனல்ஸ் ஆட போகிறோங்க. இதாங்க தெரிய வந்திருக்கு. நம்மளுக்கு இன்னும் ஒரு 2 மேட்சஸ் ஆடணும். 2 மேட்சஸ் ஆடினா தான் நம்மளால் செமிஃபைனல்ஸ் ஆட முடியும். 14 மேட்சஸ். நம்மளுக்கு இன்னும் 2 மேட்சஸ் அதை சிமுலேட் பண்ணிடலாம். நம்ம சிமுலேட் பண்ணிட்டு நான் வரேன். டெக்கன் வாரியர்ஸ் அண்ட் சென்னை கூட ஒரு மேட்ச். நம்ம ரெண்டுத்தையும் ஆட போகிறது இல்லை, ரெண்டுத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணிட்டு வரேங்க. அண்ட் ஃபஸ்ட் மேட்ச் நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ இந்த மேட்ச் இதோட முடிச்சுக்கலாம். நம்ம செமிஃபைனல்ஸ் அண்ட் இன்னொரு மேட்ச் அதை நான் அடுத்த எபிசோட் சென்ட் பண்ணுறேன். பாய், இது உங்கள் சஷ்வின்.